வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்முடைய சினிபுத்துல உங்களுக்காகவே சினிமா பத்தின பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். நம்ம கார்த்தியோடைய நடிப்புல என்ன படம் அடுத்து வரப்போதா அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரீசன் என்னன்னா, மெய் அழகன் அப்படின்ற படம் அரவிந்த் சாமியோட இணைந்து கொடுத்திருப்பாரு பிரேம்குமாரோடைய இயக்கத்துல. அடுத்தபடியா வா வாத்தியாரே அப்படின்ற படம், அந்த படமும் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. ஸோ இப்படி இல்லாம அடுத்தபடியா சர்தார் 2, ஆல்ரெடி சர்தார் 1 சூப்பர் ஹிட், அடுத்ததா 2 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சர்தார் 2 இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. அந்த வேலைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது இல்லாம கைதி 2 அவருடைய கைவசம் இருக்கு. அதுக்கான வேலைகளும் லோகேஷ் கனகராஜ் ஒரு பக்கம் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அடுத்துதான் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுக்கு இடையிலேயே ஒரு கதை கேட்டிருக்காரு. அதுவும் லவ் ஆக்ஷன் படமா கொடுக்கக்கூடிய ஒருத்தருடைய கதை. அவர் இப்போ நடிகனா ரொம்ப பிஸியா இருக்கார். யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், GVM கௌதம் வாசுதேவ் மேனனுடைய அடுத்த படம் கண்டிப்பா கார்த்தியோட இருக்கிறதுக்கான சான்ஸ் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மலையாளத்தில் ஒரு படத்தை முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து மறுபடியும் ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தார் போல. அதனால ஜெயமோகன் எழுதின ஒரு புத்தகத்தில் இருக்கிற கதையே கௌதம் வாசுதேவ் மேனனுடைய ஃபிளேவரை இன்ஃபியூஸ் பண்ணி பண்ண மாதிரியான ஒரு கதையா கார்த்திகிட்ட சொல்லியிருக்காங்க. கார்த்திக்குமே அந்த கதை ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே வேலையை ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். என் டேட்ஸை கரெக்டாக நான் பிடிச்சு கொடுத்துட்றேங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ இத்தனை படங்கள் இருக்கும் போது முடிஞ்ச உடனே மேபி கார்த்தியோடைய படம் GVM எடுக்கிறதுக்கான சான்ஸ் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா அவர் எங்கேயும் டேட்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை, ஒன்லி GVMோட தான் படம் பண்ணும். ஏன்னா ஒரு நல்ல காம்பினேஷனாக அது இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் நம்புறாரு. ஸோ சீக்கிரமாகவே நிறைய படங்கள் இருக்கு. அதோடைய ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்கெடியூல் GVMக்கு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. 2023 ரிலீஸ் ஆன படங்களுடைய பட்டியலில் பிரபாஸோடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன சலார் படத்தை பற்றி டெஃபினட்டாக பேசி ஆகணும். ஏன்னா பிரசாந்த் நீலோடைய இயக்கத்தில் KGF 2க்கு அப்புறமா சலாரை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அப்பையும் ரசிகர்கள் மத்தியில் இந்த படம் நல்ல வரவேற்பு. ஒரு சில இடங்களில் மட்டும் கலவையான விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனால் அதை பற்றிலாம் யோசிக்காமல் இந்த சலார் படம் ஒரு பெரிய சக்ஸஸ் தான், பார்ட் 2 டெஃபினட்டாக எடுப்போம் அப்படின்ற மாதிரி அப்போவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிரபாஸ் இப்போ பார்ட் 2க்கு பெரிய அளவுலலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டுறாருங்க. அதை லெத்தாஜிக்கலாக விட்டுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அவருக்கே இன்ட்ரெஸ்ட் கிடையாது உண்மையாலுமே. ஏன்னா அடுத்தடுத்த படங்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மாருதியோடைய இயக்கத்தில் ராஜா சாப் அப்படின்ற படத்தை நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி பிரபாஸ் நிறைய அடிதடியாகவே பண்ணிட்டு இருக்காங்கப்பா, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இது இல்லாமல் சந்தீப் ரெட்டி வங்காவோடைய இயக்கத்தில் ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு படம் வேற பண்ணிட்டு இருக்காரு. அந்த வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கப்புறமா நான் கை கோர்க்க போகிறது யாரு அப்படின்னா பிரசாந்த் வர்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஏன்னா ஹனுமான் அப்படின்ற படம் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ ஹனுமான் 2 வேற ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக கண்டிப்பாக நான் இவரோட படத்தில் தான் நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அதனால இப்போதைக்கு இந்த சலார் 2 பற்றி பேசவே பேசாதீங்க, அதுக்கான சான்ஸே கிடையாது. இந்த பார்ட் 2 அப்படின்னு வந்தாலே எனக்கு லைட்டாக நடுங்குதுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி பாகுபலி பார்ட் 2லாம் வந்துச்சு. பாகுபலிக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் பார்ட் 2 என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. அதனாலயா அப்படின்றது தெரியல. ஆனால் அவர் பார்ட் 2ல் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த படங்கள்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வேணா யோசிப்போம் அப்படின்னு சொல்லி சலார் 2 தள்ளி போட்டாராம். போகிற போக்கில் நடிகர்களுக்கெல்லாம் வேலையே இருக்காதுப்பா, ஏன் சிங்கர்ஸ்க்கே வேலை இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய ஹியூமன்ஸோடைய அவசியம் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கணும். ரீசன் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டான நிறைய பாட்டை கேட்டிங்கன்னா மறைந்த பாடகர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய குரலை வச்சு AI தொழில்நுட்பம் மூலியமாக அப்படியே அவங்க குரலை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி எல்லாரையும் ரசிக்க வச்சாங்க. இது வெறும் சிங்கிங்கோட நிப்பாட்டில் ஆக்டிங்கும் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறமா மேபி தளபதி விஜய் படம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நினச்சா அவரை கூப்பிட்டு வந்து எல்லா ஆங்கிளையும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணிட்டா போதும், AI தொழில்நுட்பம் மூலியமாகவே ஒரு படத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இதெல்லாம் நம்புற மாதிரி போங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் பாலிவுட்டில் நிஜமாகவே ஒரு படம் உருவாயிருச்சு. நேசா அப்படின்ற டைட்டிலில் பாலிவுட்டில் ஒரு படம் இப்போ உருவாயிருச்சு. விவேக் ஆஞ்சலியாவுடைய இயக்கத்தில் AI மட்டுமே வச்சு ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க. அதில் இருக்கிற ஆட்கள் மட்டும் கிடையாது, இந்த காதல் வசனம் எல்லாமே அதில் வந்துருச்சு. அதில் இருக்கக்கூடிய அருவி, பில்டிங்கு எல்லாமே AI தான். ஆனால் AI ஜென்ரேட் பண்ணியே ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய டீசரை ரிலீஸ் பண்ணாங்க. ரசிகர்கள் மத்தியில் ஒரு புது முயற்சி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாலும், இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ எல்லாருடைய கவனமும் அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ AI இருந்தாலே போதும், கம்மி பட்ஜெட்டில் பெத்த லாபம் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர்ஸும் அந்த பக்கம் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் அடி வாங்குறது யார் அப்படின்றதுலாம் டெஃபினட்டாக பார்த்தே ஆகணும். ஆனால் இதுக்கப்புறமா இது ரெக்டிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த படத்துடைய வரவேற்பு பொறுத்து தான் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜவான், பதான், டங்கி அப்படின்ற மாதிரி வரிசையாக ஹிட் படங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா ஷாருக் கான் அடுத்தபடியாக கிங் அப்படின்ற படத்தில் கை வச்சிருக்காரு. நிஜமாவே அவர் தான்ப்பா கிங் அப்படின்ற மாதிரி பாலிவுட்டோடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கிங் படத்தில் அவருடைய மகளான சுஹானா கானுமே நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் ஹீரோயினா யாரை போடலாம் அப்படின்னு பார்த்தா
பார்த்தா பேசாமல் நம்ம கத்ரினா கைஃப் கிட்ட கேட்டு பார்ப்போமே அப்படின்னாங்க. இல்லைப்பா அவங்கெல்லாம் ஸ்கெடியூல் ரொம்ப பிஸி அப்படின்றனால சரி கரீனா கபூர் கிட்ட கேட்டாங்க. கரீனா கபூரும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இவங்க இல்லாமல் தீபிகா படுகோன் கிட்டையும் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி தீபிகா படுகோன் அண்ட் நம்ம ஷாருக் கானும் சேர்ந்து நிறைய ஹிட்டை கொடுத்துருக்காங்க. ஹாப்பி நியூ இயர் இருக்கட்டும், சென்னை எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லலாம். அதாவது அதர் லாங்குவேஜ்லையும் ஹிட்டான படங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த படங்களை சொல்லலாம். அதே மாதிரி கரீனா கபூரும் ஷாருக் கானும் சேர்ந்து நிறைய படங்களை கொடுத்துருக்காங்க. மேபி இவங்களை தனித்தனியாக பிக் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாங்களா, இல்லை இவங்க 3 பேருமே ஒரே படத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களான்னு தெரியல. ஆக மொத்தத்தில் மேபி இந்த 3 பேரும் சேர்ந்து நடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிங் படம் பாலிவுட்டில் ஒன் ஆஃப் த மேசிவ் கலெக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.